மாப்பிள. ஏன் மாப்பிள ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் மகன் மேல கோவமா இல்ல ஏன் மேல கோவமா? என்ன வேணா 4 அரை அரைங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னத்த எப்படி பேசுறீங்க? உங்க குடும்பத்துல எல்லாரும் காலையும் நான் விழணுமா? சொல்லுங்க, எல்லாரும் நிக்க வைங்க, நான் உங்க கால்ல விழறேன். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணாதீங்க. ஐயோ என்னாச்சு சொல்லுங்க. பாருங்க என் பொண்ணு எந்த நிலைமையில இருக்கிற தெரியுமா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன பண்ண? இப்படி இருந்தா அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்ன ஆகும்? ஒண்ணு அவளை நல்லபடியா வாழ வைங்க, இல்ல எங்கேயாவது விஷத்தை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருங்க. அது அப்படிலாம் பேசாதீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? சரி நான் போய் பாக்குறேன். நான் சாப்பிட வைக்கிறேன், நீங்க சாப்பாடு மட்டும் போட்டு கொடுங்க. என்னமோ பண்ணுங்க. இந்தாங்க, கொண்டு போய் கொடுங்க. சரி. திவ்யா, திவ்யா, எழுந்துரு திவ்யா. இங்க பாரு திவ்யா, இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்ன ஆகுறது? இல்ல வயித்துல இருக்கிற குழந்தை ஒழியட்டும், செத்து ஒழியட்டும். நீங்க ஒண்ணு என் மேல அக்கறை கட்ட வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. சாரி திவ்யா, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு. மரியாதையே போயிடுங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஒரு வாய் மட்டும் சாப்பிடு. என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க ஆச்சு? சாம்பார் கலந்து போட்டுருச்சு. காட்டுங்க, கையிடுங்க. கண்ணை காட்டுங்க. என்னங்க நீங்க? போதும் போதும். சரி ஆயிடுச்சு. என்ன ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசு தாங்க மாட்டேங்குது. ஆனா நீங்க அப்படி இல்லையே. என்னது இப்படி பேசுற? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். வேண்டாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இப்படி இருந்துட்டு போறேன். காலம் பூரா உங்களை நினைச்சே செத்து போடுறேன். என் குழந்தை எக்கேடோ கெட்டு போட்டோம். நீங்க உங்க குடும்பத்தோட நிம்மதியா இருங்க. திவ்யா புரிஞ்சுக்க திவ்யா, என் குடும்பம்னா அது நீயே என் குழந்தையும் தான். அதான் வேணாம் விடுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க? ஏய், நான் சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எத்தனை சத்தியத்தை நான் பார்த்துட்டேன். நான் பண்றது உண்மையான சத்தியம். இனிமே நான் மாற மாட்டேன். பாரு, இனிமே எங்க அம்மாவையோ எங்க அக்காவையோ இல்ல சூர்யாவையோ யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சத்தியம். சரி, இந்த சாப்பிடு சாப்பிடு. நீங்க ஊட்டி விடுங்க.
அப்படி நீ இவ்வளவு பயந்த சுகமா இருக்க? என்ன மாமா நீங்க தேவர்மன் படத்துல கமல்ஹாசனும் நாசரும் மூக்கும் வரசுற மாதிரி கிட்ட வந்து மூஞ்ச கட்டி பயமுத்துறீங்க? அப்போ நான் கமல் மாதிரி இருக்கனா? நான் என்ன நாசர் மாதிரியா இருக்கேன்? ஏன்டா டே? என்னாச்சு என்னாச்சு சோமு? எதுக்குடா அப்படி அறுக்க போற பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இல்லக்கா அது வந்து மூஞ்ச கிட்ட கொண்டு வந்து மாமா பயமுறுத்துறாருமா. என்ன குமாரு நடு ராத்திரியில போய் அவங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்க? உன் பையன் விளையாட விளையாட்டுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேணா? அதான் என்ன தம்பி சொல்ற? என்ன தைரியம் இருந்தா பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கிறப்போ இன்னொரு பேரை சொல்லுவான். அதுக்குதான் நீ அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டியாப்பா? ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது எனக்கா புண்ணியம்? தப்பு செய்யற மனுஷனை முழுசா அந்த தப்புல இருந்து வெளியே கொண்டு வரணும். இந்த டைனோசர் குமார் கூட பாவம் மூட்டையே சுமந்தவன் தான். அதை இறக்கி வைக்கிற பக்குவம் ஏன் ஜெகநாயகியில தான் எனக்கு வந்துச்சு. என் மருமகன் தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி வைக்கத்தான் இந்த போராட்டமே. மாமா நீங்க இறக்கி வைங்க ஏத்தி வைங்க அதெல்லாம் அப்புறம். இப்படி பெட்ல பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு மூஞ்ச கிட்ட காட்டினா எப்படி மாமா? நீ பண்ண வேலைக்கு உன்னை உரிச்சு உப்பு கண்ண போட்டிருக்கணும். மாப்பிள்ளையாச்சும் விட்டு வச்சிருக்கேன். சரி சரி படு. மறுபடியும் மாமா? டேய் இப்ப நீ படுத்து தூங்குவியா? நான் உன் பக்கத்திலே உட்காந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். உன்னை மறந்து நீ ஒரு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்க பேரை சொல்றேன்னு நான் கணக்கெடுப்பேன். கணக்கெடுத்து விடுஞ்சதுக்கு அப்புறம் உன் மகனுக்கு சுடுக்க வேண்டியதான். மாமா நீங்களே இவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் மாமா. மதி என்னை பத்தி தப்பா சொல்லிருக்கா. மதி பொய் சொல்லுதுன்னு சொல்றியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாமா. இதுக்காக உனக்கு உதைக்கலாம்டா. மரியாதை படு படா. என் தம்பி அநியாயத்துக்கு இப்படி கேமரா வச்ச மாதிரி அவனையே பாத்துட்டு இருந்தா அவன் எப்படி தம்பி தூங்குவான்? இது நல்ல ஐடியாவா இருக்க. நான் எது கேமரா வச்சிட வேண்டியதா? இருடா இரு சோமு வர. மாப்ள கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. இன்னைக்கு உசுரே போனாலும் கண்ணை சுந்தரக்கூடாது. கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சம்பந்திமா என்ன தானோ சம்பந்தி வந்திருக்காரு வாங்கன்னு கூட கூப்பிடாம திரும்பி நிக்கிற? எனக்கு அப்படி ஒரு சொந்த பந்தமே இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. போன்னு சொல்றல, போ. வேற சொல்லி இல்ல, போய் வேலையை பாரு போ. நீங்க என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிறதா இருந்தா நினைச்சீங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. வந்திருந்தா அவ்வளவுதான். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்ப என்ன ஆஸ்பத்திரியில வச்சு மூக்கர்த்தீங்களோ அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் அப்படி நடந்துட்டு தப்புதாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன ஈஸியா மன்னிப்பு கேட்டுருவீங்க? அவமானப்பட்டது நான் தானே. மன்னிப்பு கேட்கறதே உங்களுக்கு வெத்தலை பாக்கு போடுற மாதிரி புளிச்சு துப்பிட்டு போயிடுவீங்க. சரிங்க, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன ஆனாலும் இந்த திமிர் பேச்சுல மட்டும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, நான் திமிரா எதுவும் பேசல. பொண்ணை பெத்தவன் நான் எப்படிங்க அப்படி பேச முடியும்?
அதத்தான் நானும் கேக்குறேன். இந்த உலகத்துல எங்கேயாவது இப்படி பொண்ணை பெத்தவங்க அடாவடியா பேசி பாத்திருக்கீங்களா? நீங்க மட்டும் பேசுறீங்க. அப்படி என்னங்க சீமையில இல்லாத ரதியை பெத்து வச்சிருக்கீங்க? என் பையன் அவகிட்ட கிறங்கி கிடக்குறான். இத பாருங்க சம்பந்தி, ஏதோ அன்னைக்கு தெரியாம தப்பு நடந்துருச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். வாங்க. ஏன் ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டணுமா? ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு வளக்காப்பு சோத்துக்கு என் பையன் கிட்ட கையேந்துனீங்க? வாங்குற சம்பளத்தை எல்லாம் ஆபீஸ்ல வட்டிக்கு விட்டுருவீங்களோ? இத பாருங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது உங்க வீட்டு வாரிசு. நீங்களும் மாப்பிள்ளையும் வந்து குழந்தைய பாருங்க. அது சரி, பாக்க வந்து செருப்பால் அடிப்பீங்க, அதையும் நாங்க வாங்கிக்கணும்ல? ஏங்க, நான் தான் நடந்த தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. மன்னிப்பு கேட்டுட்டா மனசுல இருக்கிற காயம் ஆறி போயிடுமா? சரி, வேற நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் இல்ல. இங்க நின்னு என் உசுர் எடுக்காம கிளம்புங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? வேற எப்படி சொல்லணும்? மொட்டை மாடியில ஏறி நின்னு சொல்லட்டுமா? உறவை அறுத்து விடுறது உங்களுக்கு சாதாரண விஷயமா? அதுக்காக நானும் என் பையனை வந்து உங்க வீட்டுல முறவாசலா பண்ண முடியும்? அப்ப என் பொண்ணுக்கு என்னதாங்க வழி? உங்க வீட்லயே வச்சு அழகு பார்க்க வேண்டியதுதான். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமா இல்லீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு நேரம் இல்ல, நீங்க கிளம்புங்க. இப்ப முடிவா என்னதாமா சொல்றீங்க? உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வேண்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றிருக்கா. அவளை வேண்டானா சும்மா விட்டுற முடியுமா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நியாயத்தை பேசுறதுக்கு ஊர்ல ஒருத்தர் 2 பேர் கூடவா இல்லாம போயிடுவாங்க? எவன் வந்து எனக்கு நியாயம் சொல்றது? எவனாவது வந்து பேசினா அவன் வீட்டு வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திடுவேன். இந்த தனத்தோட குணம் தெரிஞ்சு ஒரு பையன் வந்து பேச மாட்டான். யாரும் பேச வரலன்னா பரவாயில்லைங்க, ஆனா சட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓ, வாங்க போவோம், கோர்ட்டுக்கு போவோம், வக்கீல வச்சு பேசுவோம். அந்த குழந்தை தனக்கே பிறக்கலன்னு என் மகனே சத்தியம் பண்ணுவான். என்னடி சொல்ல? என்ன அடிக்க வராரு, என்ன அடிக்க வராரு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, என்ன அடிக்க வராரு. போலி போட்டு நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மாப்ள, உங்க அம்மா. இனிமே மாப்பிள மண்ணாங்கட்டிலாம் சொல்லாதீங்க. ஒரு பொம்பளைய கை நீட்டி அடிக்க போற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மாப்ள, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க என்ன வேணா சொல்லி இருக்கட்டும், அவங்கள கை நீட்டி அடிக்க போனா நான் சும்மா இருப்பேனா? முதல்ல வெளியே போங்க. மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எப்ப எங்க அம்மாவை கை நீட்டி அடிக்க வந்துட்டீங்களோ, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நான் சொல்றேன், உங்க பொண்ணே எனக்கு வேணாங்க. மரியாதையா போயிருங்க, அவ்வளவுதான். டேய், கண்டவங்க கிட்ட என்னடா பேச்சு? வாடா. மாப்ள, சம்மதிமா. மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டு போங்க. மாப்ள. பொண்ணு பேரையும் சொல்லலையே. ரஞ்சனி, மைதிலி, பனிமலர். எவ்வளவு பொண்ணுங்க பேரை சொன்னேன்? தம்பி. அக்கா. டேய், எந்திரா. என்ன தம்பி இது? பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னுமா இவனை கண்காணிச்சிட்டு இருக்க? ஆமா அக்கா, ராத்திரி பூரா முழிச்சிருந்து கண்காணிச்சிட்டேன். இப்ப தப்பிச்சிட்டான். இன்னைக்கு ராத்திரி மாட்டோம் பாரு. என்னடா கொடுமை இதெல்லாம்? அதாம்மா எனக்கும் புரியல. ரஞ்சனி, பனிமலர், மைதிலி இவளுங்க பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் அந்தாள் சொல்லிட்டு இருக்கான். டேய், அது சரி, ரஞ்சினி, பனிமலர் தெரியும். யாரா அந்த மைதிலி? அந்தாள் லிஸ்ட்ல வரும் போல இருக்கு. என் கணக்குல சேர்த்து வச்சுக்கோ.
இப்ப என்னடா பண்ண போற? இனிமேதான் மைதிலி வீட்டை தேடி கண்டுபிடிக்கணும். சூ, பிஞ்சுக்கும். இந்த பிரச்சனைக்கு என்னடா பண்ண போற? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. டேய், அதான் ராத்திரியே சொன்னேன்ல, சூர்யா விசேஷத்துக்கு ஏன் கூப்பிடலன்னு. மதிய குமார் கிட்ட மாட்டி விட்டுருவோன்னு. மா அமைதியா பேசுமா, பாத்ரூம் போன குமார் வந்துட போறான். அத்தை ஐயோ, காஃபி எடுத்துக்கோங்க. மதி, என்னது காப்பி ஆறி போய் இருக்கு? எங்கேயோ கொஞ்ச நேரம் நின்னுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னத்த நீங்க? யாருக்கு என்ன சந்தேகம்? தம்பி, அதெல்லாம் ஒரு சந்தேகம் இல்ல தம்பி. இந்த காப்பில சக்கரை போட்டாலா இல்லையான்னு சந்தேகம், அதான். அப்புறம் மதி, நீ எத்தனை மணிக்குமா கிளம்புற? ஏன் மதி, நாங்க எத்தனை மணிக்கு மதி வரணும்? என்னக்கா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல தம்பி, மதி தங்கச்சி சூர்யாக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். என்னதான் அவங்க மதிச்சு கூப்பிடலனாலும் நாம போகணும்ல. நாம விட்டு கொடுத்து போவோம். இதுல என்ன தம்பி கௌரவ குறைச்சல் இருக்கு? ஏமதி, நிச்சயதார்த்தம் உண்மையா? புருஷனுக்கு சொல்லாம தானே ஃபங்க்ஷன்? என் பொண்ணு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. என்னாச்சு உனக்கு? தேங்க்ஸ் பா. எதுக்கு? உங்க பொண்ணு தப்பு பண்ணாதுன்னு நம்பினதுக்கு. அப்பா, நிச்சயதார்த்தம் உண்மை, இவரை கூப்பிடலங்கிறதும் உண்மை. அவ்வளோ பொண்ணுங்க வர ஃபங்க்ஷனுக்கு இவரை எப்படிப்பா கூட்டிட்டு போக முடியும்? உன் புருஷன் பொம்பளை சோக்காமன்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நான் இவரை நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் இவர் பொண்டாட்டி. ஆனா அப்படி இருக்கிறப்பவே ராத்திரியில பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லி புலம்புறாரு. என்னாலேயே இவரை முழுசா நம்ப முடியலையே. மத்தவங்க எப்படிப்பா? நான் மட்டும் இல்லப்பா, ஒட்டுமொத்த ஜனங்களுமே இவரை நம்புவாங்க. எப்போ தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வைக்கிற அக்னி பரீட்சையில இவர் பாஸ் ஆகணுமே. என்னப்பா சொல்றீங்க? அதானே, என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்தா அது எப்படி தப்பா போகும்? இவன் வேணாமா, நீ மட்டும் போயிட்டு வா. தேங்க்ஸ் பா. அத்தை, வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. இந்தாங்க. அப்பா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்து. சரிம்மா. ஜெகநாயகி, டேய், என்னடா ஐடியா கொடுக்குற மூஞ்ச பாரு. இதையும் சேர்த்து குடி. நான் நல்லாதான் யோசனை கொடுத்தேன். இதுக்கு இவன் இவ்வளவு கோச்சுக்கிறானே. Panjali, 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 Panjali.